Hi students, இந்த வீடியோவில் நாம சமச்சீர் 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் பப்ளிக் எக்ஸாம் 2024க்கான 2 டே ஸ்டடி பிளான் தான் பார்க்க போகிறோம். ஸோ நேற்று நம்ம சேனல் அப்லோட் பண்ண 3 டே ஸ்டடி பிளானை பார்த்து படிக்க ஆரம்பித்த ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் அந்த 3 டே ஸ்டடி பிளானையும் கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ இந்த 2 டே ஸ்டடி பிளான் யாருக்கு அப்படின்னா, இன்றைக்கி சயின்ஸோ சோஷியலோ வேறு சப்ஜெக்ட் படிச்சுட்டு நாளைக்கும் நாளானைக்கும் 2 நாள் மேக்ஸ் படிக்க பிளான் பண்ணியிருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ஸ்டடி பிளான் தான் இது. ஸோ இந்த வீடியோ பார்க்குற ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் சாட்டர்டே அண்ட் சண்டே மேக்ஸ் படிக்க பிளான் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கானது. ஸோ இந்த ஸ்டடி பிளானை ஃபாலோ பண்ணி நீங்கள் மேக்ஸ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணலாம். ஸோ நம்மளுடைய ஸ்டடி பிளான் இன்றைக்கி ஈவினிங்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது ஸ்டூடெண்ட்ஸ். அதாவது March 29, 2024 ஃப்ரைடே இன்றைக்கி ஈவினிங்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இன்றைக்கி ஈவினிங் 7:30க்கு முன்னாடி இந்த வீடியோ பார்த்துட்டிங்க அப்படின்னா நீங்கள் இதே கண்டினியூ பண்ணுங்கள். 7:30க்கு அப்புறம் தான் இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னாலும் நோ வரிஸ், பிகாஸ் நான் சொல்லியிருக்கிற இதே ஆர்டரை ஃபாலோ பண்ணி நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணிங்கனாலும் உங்களால் சண்டே நைட்டுக்குள்ளே ஃபுல் போர்ஷன்ஸையும் கவர் பண்ணிட முடியும். ஸோ அதையும் நான் இந்த இடத்துல சொல்லிக்கிறேன். ஸோ நம்ம செஷன் 1 செஷன் 2 இன்றைக்கி ஈவினிங் ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் 7:30 to ஈவினிங் 9க்குள்ளே நீங்கள் படிக்க போகிறது கிராஃப் அண்ட் ஜாமெண்ட்ரி. கிராஃபில் ஒவ்வொரு மாடலுக்கும் ஒன்று கொஷின் எடுத்து வரைஞ்சி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி ஜாமெண்ட்ரிக்கும் ஒரு மாடலுக்கு ஒரு கொஷின் எடுத்து வரைஞ்சி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், அது ரொம்ப முக்கியம். அண்ட் செஷன் 2 நைட் 9:30லேருந்து நைட் 12 o'clock வரைக்கும் சாப்டர் 1 ஃபுல்லாக பார்த்துறீங்க. எல்லா எக்ஸசைஸ் சம்ஸும் எக்ஸாம்பிள் சம்ஸும். ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டவுட் வரும், எக்ஸசைஸ் பார்க்கலாமா எக்ஸாம்பிள் பார்க்கலாமான்னு. எக்ஸசைஸில் இருக்கிறது தான் எக்ஸாம்பிள் இருக்க போது, எக்ஸாம்பிள் இருக்கிறது தான் எக்ஸசைஸில் இருக்க போது. ஸோ அதை நினச்சி வரி பண்ண வேணாம். ஃபுல் சாப்டருமே நீங்கள் பார்த்துருங்க. ரொம்ப ஈஸியான சாப்டர் 1. அதை பார்த்துட்டு 8 சாப்டருக்கும் இருக்கக்கூடிய 1 marks தரவு பண்ணுறீங்க. இதுதான் இன்றைக்கி ஈவினிங் 7:30லேருந்து நைட் 12 o'clock வரைக்கும் உங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய ஸ்டடி பிளான். அண்ட் நெக்ஸ்ட் டே, அதாவது நாளைக்கு March 30, 2024 சாட்டர்டே நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா மார்னிங் 6 to afternoon 1 வரைக்கும் சாப்டர் 8 ஃபுல்லாக நீங்கள் பார்த்துறீங்க. அதே மாதிரி சாப்டர் 2 ஃபுல்லாக பார்த்துறீங்க. ரொம்ப ஈஸியான சாப்டர்ஸ் குயிக்காக நீங்கள் பார்த்துடலாம். அண்ட் ஆஃப்டர்நூன் 2 ஈவினிங் 5 o'clock வரைக்கும் நீங்கள் சாப்டர் 5 ஃபுல்லாக பார்க்குறீங்க. அண்ட் செஷன் 3 ஈவினிங் 6 9 வரைக்கும் சாப்டர் 3 ஃபுல்லாக பார்த்துறீங்க. அண்ட் செஷன் 4 சாப்டர் 3 கண்டினியூ பண்ணுறீங்க. அதாவது பார்த்தீங்கன்னா செஷன் 3 அண்ட் செஷன் 4 ரெண்டுமே உங்களுக்கு நான் சாப்டர் 3 தான் கொடுத்துருக்கேன். ஸோ 6 to 9 ஒரு ஹாஃப் போர்ஷனை பார்த்துருங்க சாப்டர் 3. அதே மாதிரி ஈவினிங் நைட்டு 10 to 12 சாப்டர் 3 மீதி பாதியை நீங்கள் பார்த்துறீங்க. ஸோ இது உங்களுக்கு சாட்டர்டேக்கான பிளான். அடுத்து சண்டே March 31, 2024 சண்டேக்கான பிளான் என்ன, அதே மாதிரி செஷன் 1 மார்னிங் நீங்கள் படிக்க வேண்டியது சாப்டர் 4 ஃபுல்லாக பார்த்துறீங்க. அதே மாதிரி சாப்டர் 7 நீங்கள் ஃபுல்லாக பார்த்துறீங்க. அண்ட் செஷன் 2 ஆஃப்டர்நூன் 2 to 5 நீங்கள் பார்க்க போகிறது சாப்டர் 6, அதை நீங்கள் ஃபுல்லாக பார்த்துறீங்க. ஸோ இது பார்த்துட்டிங்கனாலே உங்களுடைய மேத் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் கம்ப்ளீட்டட். எஸ். ஸோ செஷன் 3 என்ன அப்படின்னா ஈவினிங் 6 நைட் 9க்குள்ளே நீங்கள் ரிவைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ரிவைஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு டைம் இருக்குது. ஸோ வரி பண்ண வேணாம். இன்னொரு மெயின் பாயிண்ட் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ரிவைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு ஒரு நினப்பில் நீங்கள் அவசரமாக பார்க்காதீங்க. அந்தந்த செஷன் டைமிங்கில் நீங்கள் அந்தந்த சாப்டர்ஸை நீங்கள் பார்க்குறப்பவே கரெக்டாக தெளிவாக அழகாக பார்த்துருங்க. ரிவைஸ் பண்ண டைம் இல்லாட்டியும் என்னால் டேரெக்டாக போய் எக்ஸாம் எழுத முடியும், அந்தளவுக்கு நான் கிளியராக எல்லாத்தையும் பார்த்துட்டேன்ற ஒரு கான்ஃபிடென்ஸ் இருக்கிற மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ ரிவைஸ் பண்ண டைம் இருந்தால் வெரி குட், ரிவைஸ் பண்ணிக்கலாம். ரிவைஸ் பண்ண டைம் இல்லாட்டியும் நீங்கள் அந்த கான்ஃபிடென்ஸோட எக்ஸாம் எழுதுகிற அளவுக்கு நீங்கள் படிக்கும்போதே நல்லா படிச்சிடணும். அந்த ஒரு சின்ன சஜஷன்ஸையும் நான் சொல்லிக்கிறேன். ஸோ ஈவினிங் 6 o'clock நைட் 9 o'clock வரைக்கும் நீங்கள் ரிவைஸ் பண்ணுங்கள். அண்ட் ரிவைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஸ்டில் பெண்டிங் போர்ஷன்ஸ் இருக்குதுன்னு நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் சண்டே ஈவினிங் 6 to 9 நீங்கள் எதுவும் படிக்காமல் வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த படிக்காத சாப்டர்ஸை படிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். படித்து முடித்த ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் ரிவைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ எப்படியும் 9 o'clock படித்து முடிச்சிடுவீங்க. அண்ட் நைட் 10 to 12 வரைக்கும் நீங்கள் ரிவைஸ் பண்ணலாம். அண்ட் எக்ஸாம் அன்றைக்கி காலையில் மார்னிங் நீங்கள் எப்போ எழுந்திருப்பீங்களோ, ஸ்கூலுக்கு எப்போ கிளம்புவீங்களோ அது வரைக்குமே உங்களுடைய ரிவிஷன்ஸை நீங்கள் கண்டினியூ பண்ணிவிட்டு நல்லபடியாக உங்கள் மேக்ஸ் எக்ஸாமுக்கு போய் எழுதலாம். ஸோ இதுதான் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான ஸ்டடி பிளான். கண்டிப்பாக இந்த ஸ்டடி பிளான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மேக்ஸ் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் டென்ஷன் ஆகாதீங்க, பதட்டம் ஆகாதீங்க, நர்வஸ் ஆகாதீங்க. எல்லாமே நீங்கள் நல்லா பார்த்து தான் பொறுமையாக நல்லா படிங்க. ஃபார்முலாஸ்லாம் பார்த்துக்கோங்க. கொஷின்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள், என்ன கேட்டிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு கரெக்டாக ஆன்சர் பண்ணுங்கள். கொஷின் ஏவா பியா, ஆப்ஷன் ஏஆ டிஆ, அதெல்லாம் சரியாக பார்த்து நீங்கள் போட்டிங்கனாலே கண்டிப்பாக மேக்ஸில் உங்கள் எல்லாராலையுமே நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ தேவையில்லாத டென்ஷன்ஸை அவாய்ட் பண்ணிவிட்டு நமக்கு நல்லா தெரியும், நம்ம நல்லா எக்ஸாம் எழுதுவோங்கிற ஒரு கான்ஃபிடென்ஸோடு எழுதுங்க. கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் மேக்ஸை நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுவீங்க. தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். அடுத்து உங்களுக்கு சயின்ஸ் எக்ஸாமுக்கான ஸ்டடி பிளான் வீடியோ, சோஷியல் எக்ஸாமுக்கான ஸ்டடி பிளான் வீடியோ எல்லாமே வந்துகிட்டே இருக்குது. எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆல் தி வெரி பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ். ஸ்டடி வெல் அண்ட் ஹாப்பி லேர்னிங்.